சரியான ஏமாத்துக்கார. நான் எவ்வளவு தேடினேன் தெரியுமா? ஐயோ பாரதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஐயோ மீசைய தொடாத, எல்லாம் என் தப்புதான். நீ சொன்ன வார்த்தையை கேட்காமல நான் இங்க வேஷம் கட்டுறதுக்கு வந்தேன். அதுக்கு எல்லாம் அனுபவிச்சிட்டேன். இப்ப திருந்திட்டேன். அப்புறம் இந்த இடம் ரொம்ப பிரச்சனைக்குரிய இடம். அந்த 2 பைத்தியக்காரனுங்கிட்ட கையில கால விழுந்தாவது நாம 3 பேர் இங்க இருந்து தப்பிச்சிடலாம். தப்பிச்சிடலாமா? ஜோ, அறிவு கட்டவனுங்களே, நாங்க இங்க இருந்து போய் அதை கொன்னுடுவேன். கொல்லுடா, எங்களை கொன்னுட்டு போயிடு. ஆனாலும் உன்னை விட மாட்டோம். நீ போயிட்டேன்னா அப்புறம் இருக்கிற வீடும் போய் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவோம். நீங்க 2 பேரும் தான் இப்ப ஒரே இடத்துல இருக்கீங்கல்ல, அதனால நம்ம 2 பேருக்குமே பணம் கிடைக்கும். அதை விட்டுட்டு தயவு செஞ்சு போயிடாத. சரி, என் பொண்டாட்டி என் கூட இருக்கணும். உன் கூட வா. என் கூட தான் பின்ன உன் கூட இருப்பா. கனகா, நீ இப்ப கனக சபை இல்ல, சூரிய நாராயணன். அத ஞாபகம் வச்சுக்க. உன் பொண்டாட்டிய குழந்தையும் உன் கூட தான் இருப்பாங்க. ஆனா நீங்க புருஷன் பொண்டாட்டிங்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரியவே கூடாது. கஞ்சனம்மா, சூரிய நாராயணுக்கு வயிறு சரியில்லை. இங்க தயார் பண்ற சாப்பாடு எதுவும் அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன செய்யறது? ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு உணவு பழக்கம் தானே. எப்படியோ பிரச்சனைக்கு பரிகாரம் கிடைச்சிரும். கூப்பிடுங்கண்ணா. சசிகலா, நம்ம தஞ்சாவூர் அரண்மனையில இருக்கிற மாதவனோட பொண்ணு. அவரை மாதிரியே இவளும் சமையல்ல மகா கெட்டிக்காரி. புருஷன் கூட ஒரு சின்ன பிரச்சனை, அதனால இங்கேயே தங்கி நம்ம குமாரனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கவனிச்சுக்குவா. அவருக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு குறையும் இல்லாம செஞ்சு கொடுக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இன்னையில இருந்து அவர் என்ன சாப்பிடுறாரோ அதுவே எனக்கும் போதும். இளவரசி, என்ன பேசுறீங்க? பழக்கம் இல்லாத சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா உடம்பு கொத்துக்காது. எனக்கு பிரியமானவர் என்ன சாப்பிடுறாரோ அதுதான் எனக்கு வேணும். எனக்கு பத்திக்கிட்டு வருது. சசிகலா, குக்கிங் மட்டும் கிடையாது. உனக்கு நேரம் கிடைக்கும் போது என்ன பார்க்கவா. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இளவரசம் வந்துட்டாரு. குமாரா, உனக்காக ஏற்பாடு பண்ண சமையல்காரி இவதான். என்ன வேணா சமைக்கட்டும், ஆனா கொஞ்சம் சுத்தபத்தமா இருந்தா நல்லா இருக்கும். என்ன பேரு? சசிகலா. புருஷன் இல்லையா? இருக்கான். ஒரு இத்து போன வேஸ்டான நாடக நடிகன். நாடகத்துல நடிக்கிறேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு கட்டின தாலிய வரைக்கும் வித்துட்டான். குமாரா, போறீங்களா? நான் போய் நீராடணும், உடம்பு சூடாயிடுச்சு. அப்பா, என்ன சசிகலா கொஞ்ச நாளைக்கு பாம்பேல இருந்திருக்கா. அப்ப படிச்ச ஹிந்தி குழந்தை இன்னும் மறக்காம அதையே பேசிக்கிட்டு இருக்கு. இங்க ஹிந்தி வேண்டாம், தமிழ், தெலுங்கு, ஏமண்டி என்னங்கன்னு கூப்பிட கத்துக்கணும். என்ன ராஜகுமாரி? நாம நினைச்சதுக்கு நேர்மாறா நடக்குது இல்ல நிலமரி? எனக்கும் இளவரசிக்கும் இருக்கிற நெருக்கத்தை குறைக்கதான் புதுசா ஒருத்தைய கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் கைய மீறி போயிடுமா ராஜா? ராஜா, எனக்கு என்னமோ அவன் ஒரிஜினலா இருப்பானு தோணுது. நோ, அது காது, அது ஜரக்கூடாது. இந்த இடத்தை சொந்தமாக்குறதுக்காக எங்க அப்பா முயற்சி பண்ணாரு. அவரோட 24 வருஷ கனவு எப்பாடு பட்டாவது நான் அதை நிறைவேற்றுவேன். குமாரி, வாங்க மாமா. என்ன அதுல குண்டு இருக்கா? குண்டு இருந்தா தானே மாமா துப்பாக்கி. நாங்க ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வந்தோம். என்ன சுத்தி வளைக்கிறீங்க? சுடமாட்டேன்னு சத்தியம் பண்ணணும். அப்படின்னா விஷயம் கொஞ்சம் சீரியஸ். சரி, சுடமாட்ட சொல்லுங்க. ராஜகுமாரனை கூட்டிட்டு வந்தா எங்களுக்கு பங்கு தரேன்னு வாக்கு கொடுத்திருந்த. கொடுக்கறத கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா நல்லா இருக்கும். பங்கு கிடைக்கும், ஆனா அதுக்கு முன்னாடி அவன்தான் ராஜகுமாரன்னு நிரூபிக்கணும். நரசிம்மா, மறுபடியும் குழப்பாத. இன்னும் என்ன முடிவு பண்ணணும்? எல்லா பரீட்சையும் வச்சாச்சே. அதானே, குஸ்தி, களரி, மல்யுத்தம், நாட்டடி, இன்னும் என்ன பரீட்சை வைக்கிறேன்? பரீட்சைகள் இன்னும் முடியல. எப்பவுமே பரீட்சை வைக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரா? இல்ல, நம்ம அரண்மனை தான் யூனிவர்சிட்டியா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவன் சூரிய நாராயணன் இல்லன்னு நான் சொல்ல வரல. அவன் தானான்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். கிராந்தி பேலஸ்க்கு ஆள் அனுப்பியிருக்கேன். ஏமண்டி, எதுக்கு? கூட்டிகிட்டு வர குருஜி இந்திரசேன ரெட்டிய. ராஜகுமாரனை கண்டுபிடிக்க சாமுத்திரிக லட்சணங்கள் இருக்கு, ராஜ முத்திரைகள் இருக்கு. அது தெரிஞ்ச ஒரே ஆள் குரு மட்டும்தான். குமாரி, நரசிம்மனுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு. எதுக்கு தேவையில்லாம குருஜி வர வைக்கணும்? வேண்டான்னு சொல்லுங்க குமாரி. சூரிய நாராயணன் தான் இங்க இருக்காருங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நல்லா கேட்ட இல்ல, ராஜகுமாரிய ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன? ஆனா இளவரசி, யாருக்காவது சந்தேகம் இருந்தா அதை தீர்க்க வேண்டியது நம்ம கடமை தானே? ஏமண்டி, வீரு வாய மூடி. மாமா, என்னம்மா? குலகுரு வரட்டும். ஆமா, இங்க இருக்கிறது நிஜமான சூரிய நாராயணன் தானு எல்லாருக்கும் தெரியட்டும் மாமா. கனகா,
கனகா போயிடுறா, ஓடணுமா? ஓடி போயிடு. சரி, சரி. எதுக்கு? உன் தலை தப்பணும்னா ஓடிடு, குலகுரு வராரு. ஓ, அது யார் அந்த குறகுழு? உன்னை தீத்துக்கிட்ட குலகுரு வராரு. ஏன் உதறது? அவர் என்ன சிபிஐல இருந்தா வராரு? உன்னை பார்த்தா அடுத்த நிமிஷம் நீ திருடனை கண்டுபிடிச்சிடுவாரு. திருட்டு பையன் உங்க அப்பனா இருப்பான். அழகு மரத்துல கட்டி சாட்டையால 1001 அடி உன் தோலையெல்லாம் உரிச்சு பெரட்டி உப்பு கட்டம் போட்டுருவாங்க. உன் தலைய வெட்டி யானைக்கு ஃபுட்பால் ஆட கொடுத்துருவாங்க. அப்பா கனகு சொல்றத கேளுப்பா, பொண்டாட்டிய குழந்தைய கூட்டிட்டு தப்பிச்சு போயிடுப்பா. ஆண்டவா, காப்பாத்திட்ட. இந்த குலகுரு கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா நான் எப்பவோ இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பேன். அது குடியா பாரதி. ஓ, அவ சமையல் கட்டுல இருப்பாளே. முதல்ல நீ வா, அவங்க 2 பேரையும் பின்பக்கமா கூட்டு வர. ఇందు తొందరగా ఎక్కడికి వెళ్తున్నావు? நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கறவன் இல்ல. 3 பேரும் அவசரமா எங்க போறீங்கன்னு கேட்டேன். நாங்க 3 பேரும் பிரியாணி சாப்பிட போறோம். பிரியாணியா? அது வெஜிடபிள் பிரியாணி. பெரிய மாமா போய் சொல்றாரு நரசிம்ம மாமா. நாங்க சும்மா காத்து வாங்கலான்னு கிளம்பணும். இவரு வளர்றாரு. இந்த உச்சி வெயில்லையா காத்து வாங்க போறீங்க? இல்ல இல்ல, உச்சி வெயில்ல தான் ராஜகுமாரன் எப்பவுமே காத்து வாங்குவாரு. எடா கொடுமான பழக்கம். காத்து வாங்க போறதுக்கு எதுக்கு பேக்? சரியா சொன்னாரு. நரசிம்மன் சொல்றது 100% உண்மை. எதுக்கு பேக்? ஐயோ, என்ன மாமா எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. நாம சபரிமலைக்கு எல்லாம் போறோம். இருமுடி எடுத்து பேக் உள்ள வச்சிருக்க, அப்படியே போய். சரி சரி சரி, எல்லாத்தையும் நம்புறேன். ஆனா மலைக்கு போறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நாளைக்கு இந்திரசேன ரெட்டி வராரு. இவன் தான் ராஜகுமாரன்னு தெரியற வரைக்கும் அரண்மனையை விட்டு ஒரு எறும்பு கூட வெளியே போக முடியாது. உச்சி வெயில்ல காத்து வாங்குறது, பிரியாணி சாப்பிடுறது, மலைக்கு போறதெல்லாம் அரண்மனைக்குள்ளேயே வச்சுக்க. என்ன ராஜகுமாரா? అందరూ వినండి. ఇప్పుడు మన గురుజీ సూర్యనారాయణ ఒరిజినలా డూప్లికేటా అని కనిపట్టి చెప్పబోతున్నారు. அந்த தெலுங்குக்காரன் என்னடி சொல்றான்? குருஜி பேச போறாரா, கவனிக்க சொல்றாரு. ఏమండి மணி 1 ஆயிடுச்சு. சுகர் மாத்திரை இந்தாங்க. எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். 24 வருஷத்துக்கு முன்னாடி ராஜகுமாரிய பால்ய விவாகம் பண்ணிட்டு காணாம போன சூரியநாராயணன் இறந்து போயிட்டதா தான் நாம எல்லாரும் நினைச்சோம். அந்த சூரியநாராயணன் திரும்பி வந்திருக்காரு. குருஜி, ஒரு திருத்தம். நீங்க சொல்ற வரைக்கும் இவன் எங்களுக்கு சூரியநாராயணன் இல்ல. நரசிம்ம சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. ஆள் மாறாட்டம் பண்ணி இந்த அரண்மனை சொத்து எல்லாத்தையும் அபகரிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் அவன் வந்திருக்கானான்னு தெரியணும். இந்த அரண்மனையோட பாதாள அறையில 7 பூட்டுகள் போட்டு பூட்டி வச்சு பரதேவதைகள் பாதுகாக்கிற ஒரு அரண்மனையோட ரகசியம் இருக்கு. அந்த ரகசிய குறிப்பேட்டுல அரண்மனையில இருக்கிற ஒவ்வொருத்தருடைய அங்க அடையாளங்களும் ரகசிய குறிப்பேடுகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுவும் சூரிய நாராயணனுடைய சாமுத்திரிகா லட்சணமும் ஒத்து போச்சுன்னா எல்லாம் சுபம். இல்லன்னா டேய், இப்படியே ஓடி போயிடு. பாதாள அறைக்கு போனா உன் கதி அதோ கதி தான். எங்க நிலைமை அப்படிதான். வாங்க.
பாடியை எங்க ஊர்ல புதைச்சிருங்க. ஐயோ கடவுளே, என்ன விதவி ஆக்கிடாத. ஐயோ. என்ன காப்பாத்துங்க குருஜி. நான் ராஜகுமார இல்ல. நான் ஒரு டிராமா ஆர்டிஸ்ட், கனகசபை. ராஜபாட்டு வேஷம் போட்டு வைத்து புழப்ப நடத்திட்டு இருக்கிற என் கழுத்து அறுத்துறாதீங்க. நான் ஒரு பாவம். கண்ணபிரான் அரண்மனைக்கு வந்து ராஜகுலத்துக்கே அவமானத்தை தேடி வச்ச துரோகி, உண்மையை சொல்லு, எதுக்காக இந்த வேஷம்? பணத்தாசதாங்க காரணம். பெரிய மாமாவும் சின்ன மாமாவும் வந்து ஒரே ஒரு நாள் காணாம போன ராஜாவா நடிச்சா 3 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. அதான் வந்துட்டேன். சூரிய நாராயணன் திரும்பி வந்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க எங்க இளவரசி. ஆனா ஏமாத்திட்டேன்னு தெரிஞ்சா அவங்க மனசு உடைஞ்சு போயிடும். தெரியும், தப்புன்னு தெரியும். எனக்கு வேற வழி இல்லாம போனதுனால. அது போல நரசிம்மனை நீ அடிச்சன்னு கேள்விப்பட்ட. அது தப்புதான், மன்னிச்சிருங்க. அது மட்டும் தான்டா நீ செஞ்சதுலயே நல்ல காரியம். சாமி, பிறப்பால நான் ஒரு தெலுங்குக்காரனா இருந்தாலும் நினைவு தெரிஞ்சதுல இருந்து இந்த அரண்மனையில இருக்கிறவங்க மேல எனக்கு தனி அக்கறை இருக்கு. இந்த சூரிய நாராயணனுடைய அப்பா ஹரிச்சந்திரவர்மா எனக்கு நெருங்கிய நண்பர். இந்த அரண்மனைக்கும் அரண்மனையில இருக்கிறவங்களுக்கும் கெடுதல் வரா மாதிரி நான் எதையும் செய்ய மாட்டேன். உன்னை பத்தி கேள்விப்பட்ட, அன்பானவன், நம்பிக்கைக்கு உரியவன் சொன்னாங்க. அதனால நீ எனக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும். கமிஷன் ஏதாவது எதிர்பார்க்கறதா இருந்தா இப்ப என் கையில 10 பைசா இல்ல. அடுத்த மாசம் ஒரு 5-6 டிராமா புக்கா இருக்கு. அது முடிஞ்ச உடனே கொடுத்துடுறேன். பணம் எவ்வளவு வேணும்னாலும் நான் உனக்கு தரேன். எனக்கு வேண்டியது நீ. ஆடா போங்கய்யா, சத்தியமா சொன்னா உங்க கையை கடைபிடிச்சு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன். அந்த சூரிய நாராயணன் நீதான்னு நான் சொன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்புவாங்க. அந்த நரசிம்மனே நம்புவான். ஆனா இல்லன்னு சொல்லிட்டா இந்த அரண்மனையிலேயே உன் மூச்சை நிறுத்திடுவாங்க. துப்பாக்கியை வச்சு சுத்திக்கிட்டு இருக்காளே இளவரசி, அவ உண்மையிலேயே பாவம். எதிரிகளை பயமுறுத்துறதுக்காக நான் தான் அவகிட்ட அந்த துப்பாக்கியை கொடுத்து வச்சிருக்கேன். இங்க தெலுங்கு பேசிக்கிட்டு இருக்கிற அத்தனை பேரும் காஞ்சனாவுடைய எதிரிங்க. 2 தடவை யாரோ அந்த இளவரசியை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அவளை காப்பாத்த உன்னால மட்டும்தான் முடியும். என் நண்பனுடைய மகன் சூரிய நாராயணனா நீ இந்த அரண்மனையில இருக்கணும். வர கிருஷ்ணாஷ்டமி வரைக்கும் இருப்பல்ல?